ரெடி. என்னோட பேர் லதா. நான் வந்து 30th May 1971 ஸ்ரீவில்லிபுத்தூரில் நான் பிறந்தேன். 26 இயர்ஸாக சென்னை கார்பரேஷனில் 26 July 1999 I am appointed on சென்னை கார்பரேஷன். அதில் இருந்து நான் வந்து ஸ்டேட் ஆர்பியாக டீச்சர்ஸ்க்கு ட்ரைனராக இருந்திருக்கிறேன். என்னுடைய 26 வருட காலத்தில் நான் ரிசோர்ஸ் மாத்திரமல்ல, ஆந்திராவில் ரிஷிவேலியில் போயிட்டு நான் ஆக்டிவிட்டி பேசிக் லேர்னிங் ஏபிஎல் மெத்தடாலஜியில் அங்கே இருந்து கார்ட் ப்ரிப்பரேஷனில் நான் இருந்திருக்கிறேன், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். தமிழுக்கு சண்முகம் சார் அவங்களோட நான் மெட்டீரியல் ப்ரிப்பரேஷனில் கார்ட் ப்ரிப்பரேஷனில் இருந்திருக்கேன். இவிஎஸ்க்கு மாலதி மேமோட நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் என்னுடைய இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பிச்சையா சாரோட நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜாய்ஃபுல் லேர்னிங் கற்றலில் இனிமை, மாணவர்களுக்கு பாடத்திறனை கற்றல்ல அடைவு பெறும் நிலையில ஆடலோடு கூட மாணவர்களுக்கு பாடங்களை கற்பித்து உற்சாக மூட்டும் விதத்துல பிளேவே மெத்தடில் அங்கே போய் நாங்கள் பாடல்கள் எழுதினோம். சிறு சிறு விளையாட்டுக்கள், தனி விளையாட்டு, குழு விளையாட்டுக்கள் என்று உருவாக்கம் செய்து அதை புத்தகமாக வடிவமைக்கப்பட்டு நாங்கள் வந்து கற்றலில் இனிமைன்னு புகுத்தினோம். அதற்கப்புறமா வந்து நாங்கள் பெடகாகி மெத்தடாலஜி, லேர்னிங் அவுட்கம், கற்றல்ல திறன், கற்றல் விளைவுகள், அது மூலமாக மாணவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது, பயிற்சிகள்லாம் கொடுக்கப்பட்டது. இன்னும் அதிகமான விதத்தில் சொல்லணும் அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறது, ட்ரைனர் ஆஃப் ட்ரைனர். வெளியில் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே RIESIயில் வந்து பெங்களூரில் ஸ்போக்கன் இங்கிலீஷ்காக இங்கே எல்லாம் போயிட்டு வந்து என்னால் என்னுடைய குழந்தைகளுக்கு திறம்பட கற்பிக்க முடிந்தது. வகுப்பறை சூழல்ல ஆசிரியர்களுக்கு மாத்திரமல்ல, வகுப்பறை சூழலையும் வாட் எவர் ஐ கேன் லேர்ன் அதை வந்து என் குழந்தைங்க மத்தியில் எனக்கு கொடுக்கும்படியாக எனக்கு கிரேஷியஸ் கிடைத்தது. சிகரம் தொட்ட ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு அவார்ட் கிடைக்க பெற்றேன். அப்துல் கலாம் அவார்ட், டாக்டர் அப்துல் கலாம் அவார்ட், இது போன்ற ஒரு 15க்கும் மேற்பட்ட விருதுகளை நான் வாங்கியிருக்கேன். டபுள் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் என்னை ரெகக்னைஸ் பண்ணி இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்தாங்க. இந்தியன் ஐகானிக் உமன் அச்சீவர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அச்சீவர் அவார்ட் கொடுத்தாங்க. அப்புறம் ஒண்டர் ஃபெஸ்டாக கொடுத்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாரத் கௌரவம்னு சொல்லிட்டு இந்த அவார்ட் எனக்கு கிடைக்க பெற்றேன். அது மாத்திரமல்ல, இதை எல்லாத்தையும் விட எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்ட். தமிழக அரசினால் கௌரவிக்கப்பட்டு நான் வித்தவுட் லேக்கிங் என்னுடைய குழந்தைகளுக்கு என்னுடைய 26 ஆண்டு காலத்தில் நான் வித்தவுட் ஐ கேன் டிடன்ட் டேக் CL or RL அந்த மாதிரி எதுவுமே ரிலீஜன் ஹாலிடேஸ் அந்த மாதிரி எடுக்க மாட்டேன். அதாவது மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தலை மாத்திரம் புகுத்தணும் அப்படின்றது என்னுடைய மோட்டோ கிடையாது. அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டணும், அவர்களுக்குள்ள இருக்கிற சுயங்கள் அந்த மாதிரியான அவங்களுக்கு என்னன்னு கேட்டறிந்து அதை ரெக்டிஃபை பண்ணணும். குறிப்பா பெண்களை பொறுத்த மட்டிலும் அந்த மாதவிடாய், டாய்லெட் எப்படி பிஃபோர் அண்ட் வாஷிங், ஆஃப்டர் வாஷிங், கை கழுவும் முறைகள், ஒவ்வொரு விழாக்கள் குறித்தும் எப்பெல்லாம் சர்வதேச மருத்துவர் தினம், போதை எதிர்ப்பு தினம், இது போல ஒவ்வொரு தினங்களையும் அனுசரிக்கிற விதத்துல தூய்மை இந்தியா, ஸ்வச் பாரத் எல்லாத்தையும் மாணவர்களுக்கு செயல் வடிவிலும் அதை கண்காட்சி பெற்றோர்களை வரவழைத்து பள்ளிக்கு கண்காட்சிப்படுத்தியும் நிறைய மீடியாஸ்ல வேற்று நியூஸ், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியான்னு பார்த்தோம்னா நம்முடைய யுகம்ல இருந்து 7Sல இருந்து ஸோ நிறைய மீடியாஸும் சப்போர்ட் பண்ணி நல்ல மறைவில் இருக்கிறவங்களை வெளியரங்கமாக்குறதுக்கு இந்த மீடியாஸும் சப்போர்ட் பண்ணது. அதனால அப்கிரேட் பண்ணப்பட்டேன். தமிழக அரசின் உயரிய விருதான மாநில விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு கிடைக்கப்பட்டேன். என்னுடைய எண்ணம் நோக்கமெல்லாம் புதிய விதமான சிந்தனையை எழுப்பக்கூடிய மாணவர்களை உருவாக்க வேண்டும், மாணவருடைய சிந்தனை ஆற்றலை வளர்க்க வேண்டும் அப்படின்றது தான். என்கிட்ட படித்த ஒவ்வொரு மாணவர்களும் இன்றைக்கு
உயர் பதவிகளில அரசு பணிகளில் மாத்திரமல்ல விளையாட்டு துறையிலும் கூட பாக்ஸிங், சிலம்பம் என்று அன்றைக்கு விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதைகளும் மாணவர்களுக்கு நன்னறி கதைகளை போதிப்பது, போதை போன்ற மருத்துவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதற்கு வில்லுப்பாட்டு போன்ற என்னென்ன நாட்டுப்புற நடனங்கள், வாட்டர் பெல் திட்டம் எல்லாவற்றிலும் விழிப்புணர்வு கொண்டு வரும்படியாக மகிழ்முற்றம்ல 4 குழுக்களாக பிரித்து தன் சுத்தம் பேணுதல், இது போன்ற ஒவ்வொரு காரியங்களையும் மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டும் விதத்துல ஒவ்வொன்றும் உறுதிமொழி எடுக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு யூடியூப்ல என்னுடைய சேனல் நான் பதிவு பண்ணி அதுல ஒரு 1300க்கு மேற்பட்ட காணொளி பதிவுகளை பதிவு பண்ணியிருக்கிறேன். ஐடிகேல ஸ்டேட் ஆர்பியா இருந்திருக்கேன், இல்லம் தேடி கல்வியில. ஸோ அவங்க ரெகக்னைஸ் பண்ணி ஸ்டேட் லெவலில் ட்ரைனிங் கொடுத்தேன் இல்லம் தேடி கல்வி. அது மாத்திரமல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் நான் கொடுத்துருக்கிறேன், பிளாக் லெவல்லையும் இல்லம் தேடி கல்வி கொடுத்துருக்கிறேன். புதிய எழுத்தறிவு பாரத திட்டத்தில் நானே வீடு வீடாக சென்று வயது முதிர்ந்தவர்களை கூட்டிட்டு வந்து ஆடல் பாடல் என்று வரமாட்டேன்னு சொன்ன ஒரு அன்பு 50 வயது 60 வயது நிரம்பின வயது முதிர்ந்தவர்களை கூட்டிட்டு வந்து மூத்தவர்களை, வயதில் மூத்தவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று பள்ளிக்கு அழைத்து வந்து அவங்களுக்கும் யூடியூப் காணொளிகள் என்று ஏஐல அந்த செயல்வழி கல்வி மூலமாக டிஜிட்டல் வகுப்பறையாக லேப்டாப்ல யூஸ் பண்ணி தொடுதிரை கணினிகள்ல நான் பாடங்கள் கற்பிக்கிறதுனால அவங்க ஆர்வமுடன் கூட அந்த எழுத படிக்க தெரியாத அந்த வயதுல மூத்தவர்கள் கூட வந்து கற்கக்கூடிய அந்த ஆர்வத்தோடு உற்சாகத்தோடும் வருகிறதற்கு. அது மாத்திரமல்ல வயதுள்ள இளைஞர்களை நான் சந்திப்பேன். வர்ற வழியில இருக்கிற இளைஞர்களுக்கு கஞ்சா, குடி போதையில, பேட் ஹேபிட்ஸ்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் ரெஸ்பான்ஸ் எடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு வருவேன். எனக்கு போதிப்பது மாணவர்களை உருவாக்குவது மாத்திரமல்ல, புதிய தலைமுறையை உருவாக்கி புதிய சமுதாயத்தை, புதிய நாட்டை புதுமை படைக்க வேண்டும். கல்வித்துறையிலும் ஆகட்டும், நான் வாழ்கிற இந்த பாரதத்திலும் ஆகட்டும் புதுமையை செய்ய வேண்டும் என்று முதலாவது நான் மாணவனை போல் மாறி முதலாவது நான் செய்ய ஆரம்பிப்பேன். ஆங்கில பாடத்திலே மாணவர்களுக்கு ஈர்ப்பு உண்டாகும் விதத்துல வித்தவுட் ஆப்சென்டிசம் உண்டாகும்படியாக மாணவர்களோடு இணைந்து ஆடுவேன். மாணவர்களோடு கூட மோனோ ஆக்டிங், மிமிக்ரி அந்த மாதிரி பண்ணி மாஸ்க் அந்த மாதிரி போட்டு அவங்களுக்கு பண்ணும்போது they are excited and without lacking, without absenteeism அவங்களும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால மாணவர்களை 95 to 99% என்னுடைய வகுப்பு, என்னுடைய பள்ளி மாணவர்களை நாம் பள்ளியில வகுப்புல தக்க வைக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கிறது. இயற்கை சூழல் சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஆகட்டும், பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் என்று நெகிழி எதிர்ப்பு தினம் என்று எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் எதெல்லாம் நெகிழிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், நாட்டுப்புற பாடல்கள், வில்லு பாடல்கள், உறுதிமொழிகள் எடுக்க செய்து சமூகத்திலே, சமுதாயத்திலே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரும்படியாக, புதிய பாரதம் படைக்கும்படியாக ஒவ்வொரு காரியங்களையும் நான் மாடிஃபை பண்ணி ஒவ்வொன்றையும் தன்னலம் கருதாது பண்ணுவேன். எனக்கு மே மாசம் ஆகட்டும், சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி என்ன ட்ரைனிங்னாலும் இந்த 26 ஆண்டு கால பணி அலுவலகத்துல மதுரை எங்கெங்க போட்டாலும் ட்ரைனிங்னா நான் வாலண்டியரா நான் போவேன். ஸோ அதனால எனக்கு நிறைய காரியங்களை நான்